அவர் நம் மீது வைத்திருக்க கிருபை அவ்வளவு பெரியது. அவர் வைத்திருக்கக்கூடிய சத்தியம், உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கின்ற சங்கீதம் வேதாகமத்திலே இருக்கக்கூடிய த ஸ்மாலஸ்ட் சாப்டர். இருக்கிறதுலே 2 வசனங்க தான் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அதிகாரமாக இருக்கின்றது. ஆனால் 2 வசனமும் ஆணித்தரமான உண்மையை சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கின்றது. அதில் முதல் வசனத்தை பார்ப்போம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். எல்லாரையும் அழைக்கின்ற ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. நேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பீப்புள், ஜாதிகளே என்று சொல்லும் பொழுது நாம சொல்லுகிற பிரகாரமான ஜாதிகள் அல்ல, நேஷன்ஸ், தேசங்கள். எல்லா தேசங்களும் கர்த்தரை போற்ற வேண்டும், எல்லா மக்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் துதிக்கணும், ஏன் போற்ற வேண்டும் என்று சொன்னா 2 சத்தியங்களை அங்கே சொல்லப்படக்கூடியதை பார்க்க முடியும். 2வது வசனத்திலே அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றுக்கும் உள்ளது. அல்லேலூயா. அவ்வளவுதான். அவர் நம் மீது வைத்திருக்க கிருபை அவ்வளவு பெரியது. அவர் வைத்திருக்கக்கூடிய சத்தியம், உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த உண்மையை தேடிதான் உலகத்தில் எல்லாரும் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த உண்மை, இந்த கிருபையும் சத்தியமும் பிரிக்கவே முடியாது. 2 ஒன்றுக்குள்ள ஒன்றாக இருக்கும். இது யாரோ இல்லை, இது வெறும் வார்த்தை இல்லை, ஒரு கான்செப்ட் இல்லை, இது ஒரு நபர். யாரை குறிக்கிறது? கிருபையாக வந்தவர் இயேசு கிறிஸ்து, சத்தியமாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாருல, நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்றாரு. அப்போ உண்மை என்பது சத்தியம். The truth is not a concept, the truth is a person, and that person is Jesus Christ. இயேசு கிறிஸ்து அவர்தான் கிருபையாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்போ நாம இந்த உலகத்தில் துதியுங்கள், போற்றுங்கள் என்றால் நமக்கு ஒரு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தா, உண்மையுள்ள தேவன். அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் எப்படி இருக்கீங்கன்னு எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, God's grace, I am fine. தேவனுடைய கிருபையினாலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நாமும் அப்படிதான் சொல்ல வேண்டும். நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றது. அவரை துதித்து போற்றுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சத்தியமாக, கிருபையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவர் மூலமாக நாங்கள் வல்லமையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.